வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அட்லமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங் நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணுன்றது இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்க, ascertain the cost and selling price from the following. ரொம்ப ஈஸியானது. காஸ்ட் ஷீட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் கன்சியூம்ட் rupees 20,000, wages paid rupees 30,000, works on cost at 50% of wages, office on cost at 20% of work cost, selling on cost at 10% of work cost, profit at 20% on cost. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. காஸ்ட் ஷீட் சாப்டர். இது பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளால 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ், இப்ப இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் கன்சியூம் 20,000 எழுதியாச்சு. அதோட வேஜஸ் பெய்ட் வந்து 30,000 எழுதியாச்சு. இப்ப இது ரெண்டும் சேர்ந்தா பிரைம் காஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 20 plus 30 50,000 பிரைம் காஸ்ட். அடுத்து பாருங்க, ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க? 50% ஆஃப் வேஜஸ் சொல்லிட்டாங்க. அப்ப வேஜஸ் நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000. அந்த 30,000ல 50% போடலாம். அதுதான் வந்து ஒர்க்ஸ் ஓவர் ஹெட். ஓகே, ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் பாத்தீங்கன்னா 15,000. அப்ப இந்த பிரைம் காஸ்டோட ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் 15,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது ஒர்க் காஸ்ட். எவ்வளவு பாருங்க, 50 plus 15 65,000. ஓகே, அதுதான் ஒர்க் காஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் வந்து 20% ஆஃப் ஒர்க் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் காஸ்ட் எவ்வளவு? 65,000. இந்த 65,000ல நம்ம 20% போட போறோம். அதுதான் ஆஃபீஸ் ஓவர் ஹெட். ஓகே, பாருங்க எவ்வளவு வருதுன்ட்டு. எஸ், 65ல 20% போட்டோம்னா 13,000 வருது. சோ இப்ப இந்த 65,000ஓட இந்த 13,000 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் என்ன? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். எவ்வளவு பாருங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்? 78,000 தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா செல்லிங் ஆன் காஸ்ட். ஓகே, செல்லிங் ஓவர் ஹெட். செல்லிங் ஓவர் ஹெட் எவ்வளவு சொல்லிட்டாங்க? ஒர்க் காஸ்ட்ல 10%. ஒர்க் காஸ்ட் எவ்வளவு? 65,000. அதுல 10% போட போறோம். பாருங்க, 65,000ல 10% போட்டோம்னா 6,500. ஓகே, அப்ப 78,000ஓட 6,500 ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பாருங்க அப்ப 84,500. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராஃபிட் அட் 20% ஆன் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். ப்ராஃபிட் எவ்வளவு பாருங்க? 20% ஆன் காஸ்ட். காஸ்ட்ல தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. காஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? 84,500. இதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ். அப்ப இதுல வந்து நம்ம 20% போடணும். ஓகேவா? ஒருவேளை செல்லிங்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம 20/80 போடுவோம். ஓகே, ஏன்னா வந்து சேல் பிரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா காஸ்ட்னே கொடுத்துட்டதுனால நம்ம இந்த 84,500 into 20% போட வேண்டியதுதான். பாருங்க. ஓகே, போட்டோம் அப்படின்னா 20%ன்றது 16,900. இதுதான் ப்ராஃபிட். ஓகே, இப்ப இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட இந்த ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும். ஓகே, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பிளஸ் ப்ராஃபிட்ன்றது என்னது? செல்லிங் பிரைஸ். ஓகே, அப்போ 1,01,400. ஓகேவா? இப்ப நம்மள வந்து காஸ்டும் செல்லிங் பிரைஸும் அசிஸ்டெயின் பண்ண சொன்னாங்க இல்லையா? காஸ்ட்ன்றது எவ்வளவு? 84,500 தான் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்ன்றது எவ்வளவு? 1,01,400. ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். From the following information, prepare cost sheet of job number 56. Direct material rupees 24,000. Material received from stores rupees 1,68,000. Direct wages 96,000. Other direct expenses 10,000. Production overhead are taken at 100% of wages. Administration overhead at 20% of the production cost. The contract price is fixed at rupees 5,50,000. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். எஸ், நம்ம காஸ்ட் ஷீட் எப்படி போடுவோமோ அதே சேம் மெத்தட் தான் இதுலயும் போட போறோம். எஸ், போடலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் எழுதியாச்சு 24,000. அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசீவ் ஃப்ரம் ஸ்டோர், இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளவு அப்படின்னா 1,68,000 எழுதியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வேஜஸ் வந்து 96,000, அதை எழுதிக்கலாம். எஸ், 96,000. அதுக்கப்புறம் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா 10,000, அதையும் எழுதிக்கலாம். எஸ், போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் பாத்தீங்கன்னா 100% ஆஃப் வேஜஸ் சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணா வர்றது பிரைம் காஸ்ட். ஓகே, ஏன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஒர்க் காஸ்ட். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிரைம் காஸ்ட். ஓகே, பிரைம் காஸ்ட் பாருங்க 2,98,000 வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் ஆர் டேக்கன் அட் 100% ஆஃப் வேஜஸ். ஓகே, வேஜஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 96,000. இதுல 100% எடுத்தோம் அப்படின்னா அதே 96,000 தான் வரப்போகுது. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் 96,000 போட்டோம் அப்படின்னா இதை ஆட் பண்ணி வர்றது நமக்கு பேரு ஒர்க் காஸ்ட். ஓகே, இப்போ ஒர்க் காஸ்ட் எவ்வளவு பாருங்க, 3,94,000 தான் ஒர்க் காஸ்ட். இதை நம்ம ஃபேக்டரி காஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் அட் 20% ஆஃப் தி ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல நமக்கு வந்து 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் போட்ட பிறகு வருது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, இப்ப நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது தான் ப்ரொடக்ஷனோட காஸ்ட் இல்லையா? அப்ப நமக்கு வந்து 20% ஆஃப் த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னா இப்ப நம்ம போட போற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் ஆட் பண்ண பிறகு வர ஆன்சர்ல இருந்து 20% போடணும். ஆனா நம்ம கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் இல்ல, அதுக்கு பதிலா நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஒர்க் காஸ்ட் தான் இருக்கு. ஓகே, அப்ப அது 20% நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட் போட்டோம்னா நமக்கு 100% காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அப்ப இங்க இருக்கிறதோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒர்க் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 80%. சோ இந்த 80% ஒர்க் காஸ்ட்ல நம்ம 20% கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி போடுறதுன்னு பாருங்க. ஓகே, 3,94,000 into 20/80. ஓகேவா, 98,500. இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரதுதான் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஓகே, இதை ஆட் பண்ணா வர்றது ப்ரொடக்ஷன் காஸ்ட் 4,92,500. சரியா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த கான்ட்ராக்ட் பிரைஸ்ல இருந்து இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட மைனஸ் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அப்ப பாருங்க 5,50,000 மைனஸ் இந்த 4,92,500 போட்டோம்னா பாருங்க 57,500 வருது. ஓகே, இப்ப இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கான்ட்ராக்ட் பிரைஸ் கரெக்டா வந்துருச்சு பாருங்க. எஸ், ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? அதாவது இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் நமக்கு டோட்டல் காஸ்டே, வேற எதுவுமே இதுல இல்ல. அதனால டோட்டல் காஸ்டும் ப்ரொடக்ஷன் காஸ்டும் சேம் தான். சரியா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேற சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பாமா. ஃபைண்ட் EOQ from the following data. Annual consumption 2 lakh, cost per unit of raw material rupees 10, carrying cost 10% of average inventory, ordering cost rupees 40. ஓகே, இப்ப பாருங்க நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எஸ், இப்ப பாருங்க ஃபார்முலா என்னன்றத பாருங்க, 2AB divided by CS. ஓகே, இங்க ஏன்றது என்னன்னா ஆனுவல் கன்சப்ஷன், பி என்னன்னா பையிங் காஸ்ட் பர் ஆர்டர், அதுதான் ஆர்டரிங் காஸ்ட். அதுக்கப்புறம் சி என்னன்னா காஸ்ட் பர் யூனிட், அண்ட் எஸ்ன்றது ஸ்டோரேஜ் காஸ்ட். இங்க கேரிங் காஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆவரேஜ் இன்வென்டரி கொடுத்திருக்காங்க. ஓகே, எஸ். இப்ப போடலாம் அந்த ப்ராப்ளம். எஸ், பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏன்றது என்னன்னா 2 lakh அண்ட் பின்றது 40. அதுக்கப்புறம் சின்றது வந்து நமக்கு கேரிங் காஸ்ட் 10%. அதுல வந்து நமக்கு 10 rupees பர் யூனிட் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த 10 rupeesல 10% பாருங்க போட்டாச்சு. எஸ், இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்ப இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா 1,60 lakh divided by 1 வருது. ஓகே, இப்ப இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் இந்த 1,60 lakhக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,000 யூனிட்ஸ். இதுதான் EOQ, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஓகே, ரொம்ப ஈஸி இல்லையா? 5 மார்க் கொஸ்டின் இது. எஸ், இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following transaction, prepare stores ledger account using FIFO method. FIFO method என்னது? First in first out method. ஓகேவா? இப்ப பாருங்க, June 1 opening balance 100 units at rupees 50 each. June 2 received 500 units at rupees 60 each. June 5 issued 300 units. June 7 issued 200 units. 10 received 500 units at rupees 50 each. 15 issued 300 units. 20 issued 250 units. ரொம்ப ஈஸி, வேற எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இந்த ப்ராப்ளம் இல்ல. ஜஸ்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க, இஷ்யூ பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாமா ஓப்பனிங் பேலன்ஸ்? ஓகே, இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 100 யூனிட்ஸ் 50 rupees இல்லையா? அப்ப 100 into 50 பாத்தீங்கன்னா 5000 போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா received 500 units 60 each ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 500 into 60 receipts columnல போடலாம். பாருங்க போட்டாச்சு 500 60 30,000. அடுத்து பாத்தீங்கன்னா இஷ்யூ வந்து 300 யூனிட் சொல்லிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம பேலன்ஸ் எழுதும் போது எப்படி எழுதிருக்கோம்? இப்ப ஃபர்ஸ்டோட பேலன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த செகண்டோடது எழுதிருக்கோம் 500 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணத. இப்ப இஷ்யூ பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்ததை தான் நம்ம வந்து இஷ்யூ பண்ணணும். அப்ப 300 கேட்டதுல ஃபர்ஸ்ட் இந்த 100 50 rupees ரேட்க்கு கொடுத்துட்டு இந்த 500ல 200 யூனிட்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஏன்னா இஷ்யூ பாத்தீங்கன்னா 300, அதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் 100 இருக்கு, இதுல இருந்து ஒரு 200 60 rupees ரேட்டுக்கு பாருங்க. ஓகே, அப்ப இதோட பேலன்ஸ் இப்ப இந்த 100 யூனிட்ஸ்மே போயிடுச்சு. இப்ப இந்த 500ல 200 போயிடுச்சுன்னா 300 60 rupees ரேட் இல்லையா? அப்ப அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 18,000. ஓகேவா? இங்க வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணோம்னா GRN கூட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர், இது MR மெட்டீரியல் ரெக்விசிஷன் நம்பர் இது. ஓகேவா? அடுத்து 7th பாத்தீங்கன்னா இஷ்யூ தான் 200. இப்ப இந்த 300ல இருந்து நம்ம டைரக்டா 200 இஷ்யூ பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க 200 60 12,000. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 300ல 200 போயிடுச்சுன்னா 100. ஓகே, 60 rupees ரேட் அப்ப 6,000. சரியா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா received 500 units at rupees 50 each. ஓகே, ரிசீவ் பண்றோம் 500 units 50 eachல. பாருங்க 500 50 2500. சோ ஆல்ரெடி இருக்க 100 யூனிட்ஸை எழுதிட்டு அதுக்கு கீழே நம்ம இந்த 500 யூனிட்ஸ் எழுதுறோம். ஏன்னா FIFO மெத்தட் இல்லையா? ஃபர்ஸ்ட் எது வந்துச்சு அப்படின்னு தெரியறதுக்காக அதே சேம் ஆர்டர்ல எழுதணும். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15th அன்னைக்கு 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். அப்ப இஷ்யூ பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 100 யூனிட்ஸ் முதல்ல கொடுக்கணும், அப்புறம் இந்த 500ல இருந்து ஒரு 200 கொடுக்கணும். ஓகே பாருங்க 100 கொடுத்தாச்சு 60 rupees ரேட்டுக்கு, அப்புறம் 200 வந்து 50 rupees ரேட்டுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் பேலன்ஸ் 500ல 200 போயிடுச்சுன்னா 300 50 rupees ரேட். சோ 15,000. சரியா? இப்ப நெக்ஸ்ட் 20ல 250 யூனிட்ஸ். ஓகே, இப்ப இந்த 250 யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம இந்த 300ல இருந்து டைரக்டா இஷ்யூ பண்ணிக்கலாம் இல்லையா? 250 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 50 எவ்வளவு ரேட்ல? 50 rupees ரேட்ல. அப்ப அமௌண்ட் எவ்வளவு வருதுன்றத பாருங்க. ஓகே, 2500. அப்ப க்ளோசிங் ஸ்டாக்ன்றது என்னன்னா இந்த 50 யூனிட்ஸ் தான் க்ளோசிங் ஸ்டாக். அப்ப க்ளோசிங் ஸ்டாக் பாத்தீங்கன்னா 50 யூனிட்ஸ் rupees 2500. அதோட வேல்யூ 2500 இல்லையா? அதையும் எழுதணும். எப்பவுமே ப்ராப்ளம் முடிச்ச பிறகு இந்த க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருக்கு அப்படின்றது எந்த மெத்தடா இருந்தாலும் நம்ம எழுதணும். ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? ரெண்டு ப்ராப்ளமே ரொம்ப ஈஸி. 10 மார்க் ஈஸியா இந்த சாப்டர் படிக்கிறது மூலமா ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following data, calculate the earnings per hour under the Halcyon plan. ரொம்ப 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 ஈஸியான ப்ராப்ளம். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலால இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். டைம் allowed for the job 5 hours, time taken 4 hours, rate per hour rupees 8. ஓகே, Halcyon plan படி ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு Halcyon பிளானோட ஃபார்முலா. T into R plus 50% S minus T into R. ஓகே, அதாவது இங்க வந்து S minus Tன்றது என்னன்னா டைம் சேவ்டு. டைம் சேவ் பண்ண டைம்க்கு 50% போனஸ் இது. அண்ட் இது பாத்தீங்கன்னா வேஜஸ். டைம் டேக்கன் இன்டூ ரேட் per hour தான் வந்து வேஜஸ்ன்றது. ஓகே, எஸ். இப்ப ஜஸ்ட் இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். Tன்றது என்ன அப்படின்னா இந்த டைம் டேக்கன். Rன்றது பாத்தீங்கன்னா 8 hours. ஓகே, எஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் அலோட். ஓகே, அதாவது ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளவு இந்த ஜாப் செய்யறதுக்கு டைம் தேவைப்படும். இது வந்து டைம் டேக்கன். ஆக்சுவலா இந்த ஜாபை எவ்வளவு நேரத்துல கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்றது தான் டைம் டேக்கன்ன்றது. ஓகே, மைனஸ் டி, அதாவது 5 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை 4 ஹார்ஸ்லயே சேர்த்துட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 hour சேவ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து போனஸ் 50%. அப்ப ரேட் 8 rupees. ஓகே, இப்ப சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்ப 4 into 8 பாத்தீங்கன்னா 32. அண்ட் இங்க 5 minus 4ன்றது 1. 1 into 8 8. 8ல 50% 4. ஓகே, அப்ப ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா 4 into 8ன்றது 32. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 50%ன்றது 4. அப்ப 32 plus 4 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 rupees தான் earnings of the worker under Halcyon plan படி. இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா earnings per hour கேட்டிருக்காங்க.
ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகே, டைம் டேக்கன் எவ்வளவு 4 இல்லையா? அப்ப ஏர்னிங்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன் 36 டிவைடட் பை 4. ஓகே, 36 டிவைடட் பை 4 எவ்வளவு? 9 rupees per hour. ஓகே, rupees 9 per hour. இதுதான் வந்து earnings per hour for the worker. ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? 5 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். Thank you for your patient listening.